தான் ஒரு பேய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அது அந்த வழியாக வரப்போகிற மக்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு குட்டி பொண்ணு போகிறத அது பார்த்துச்சு. அந்த பேய் அந்த பொண்ணு பின்னாடியே பின்தொடர்ந்து அவளோட வீட்டுக்கு போச்சு. அந்த பொண்ணு அவங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்னென்னலாம் நடக்குது, அதை எல்லாத்தையுமே பார்த்து அந்த பேய் பொழுதுபோக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் தினமுமே சீரியல் பார்ப்பாங்க. அதை பார்த்து அந்த பேய் என்னடா இவங்க பார்க்குறாங்கன்னு போய் டிவியில் பார்த்தா நாடகம் ஓட்டிகிட்டு இருக்குது. அதை அந்த பேயும் சேர்ந்து கவனிச்சுக்கிட்டு அது அன்னைக்கு பொழுதை ஓட்டிடுச்சு. அந்த நாடகம் அன்றைக்கி முடிஞ்ச உடனே அது தன்னோட இடத்துக்கு கிளம்பிடுச்சு. அடுத்த நாள் அந்த நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதோடைய இடத்துக்கு கிளம்பிடுச்சு. அதே மாதிரி தினமுமே அவங்க வீட்டுக்கு வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு தினமுமே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த நாடகம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பேயால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது உச்சக்கட்ட கோவத்தடைஞ்சு அந்த அம்மாக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும், எனக்கு தெரியாது, நாளைக்கு அந்த நாடகம் இங்கே ஓடியே ஆகணும், இல்லைன்னா உங்கள் 2 பேர்த்தையும் கொன்னுருவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டிட்டு அதை அந்த இடத்த விட்டு அன்னைக்கு கிளம்பிருச்சு. அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ரொம்ப நேரமாக யோசித்து அவங்க அம்மா ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவங்க மறுபடியும் அந்த டிவியில் அதே நாடகம் ஓடுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பேய் அதை நம்பி தினமும் வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த நாடகம் மறுபடியும் முடிவுக்கு வந்தது. இதை பார்த்த அந்த பேய் மறுபடியும் கோபமடைஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் கத்தியால் குத்தி கொன்றுச்சு. அடுத்து நாடகம் பார்க்குற உங்க வீட்டுக்கு தான் வரேன்.